வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் தாய் செய்த புண்ணியத்தால் ஒரு ஜாதகருக்கு பெருங்கொண்ட பணம் கிடைக்கக்கூடிய தன யோகம், அந்த தசை எப்போ வரும், அது எப்படி கணிக்கணும், கணிப்பு முறைகள் என்ன, அதை பற்றி தான் இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. தன யோகம் தருகின்ற இந்த தசா எல்லாருடைய ஜாதகத்திலுமே வரும். அம்மா எப்படி பாகுபாடு இல்லாமல் எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி வச்சுருக்காளோ அதே மாதிரி இந்த தன யோகம் என்பது எல்லாருடைய ஜாதகத்திலுமே உண்டு. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், இதற்கு என்ன பேர் இருக்குது, அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொல்ல போகின்ற இந்த கணிப்பு முறை தன லக்கணம், அப்படின்னா இந்து லக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்து லக்கணம் அப்படின்னு சொன்னால், இந்து அப்படின்னு சொன்னாலே தாய். இந்த தாய் செய்த புண்ணியம், அவங்க செஞ்ச அந்த கர்ம வினை இருக்கு இல்லையா, அந்த கர்ம வினை புண்ணியத்தினுடைய பலன் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கும் இல்லையா, அதுதான் இந்த இந்து லக்கணம். அந்த தசா நடக்கின்ற பொழுது ஜாதகருக்கு ராஜயோக வாழ்க்கை என்பது கிடைக்கும். அது தாய் செய்த அந்த கர்ம வினைகளுக்குரிய பலன்கள் என்பது நிச்சயமாக கிடைக்கும். ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு ஜாதகத்தை எடுத்து பலன் பார்க்க மாட்டாங்க நிறைய பேர் வீட்டில். ஏன்னா 12 வயசுக்கு அப்புறம்தான் அதனுடைய ஜாதகமே நடக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு குழந்தை பிறந்த முதல் 4 வருடங்கள் தாயினுடைய புண்ணியத்தால் அந்த குழந்தை என்பது காப்பாற்றப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 வயசு வரைக்கும் தந்தையினுடைய அந்த புண்ணியம் என்பது அந்த குழந்தையை காப்பாற்றும். 12 வயசு வரைக்கும் போன பிறவியில் அந்த குழந்தை செஞ்ச புண்ணிய பலன்கள் அந்த குழந்தையை இந்த காப்பாற்றி வைத்திருக்கும். இப்படி தான் இந்த ஆயுசு கணிக்கின்ற பொழுது முதல் 12 வருஷத்துக்குள்ளே ஏதாவது பாதிப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கின்ற பொழுது தாய் செய்த புண்ணியமும் அந்த தந்தை செய்த புண்ணியமும் அந்த குழந்தை காப்பாற்றி கொண்டு வரும். எப்படி தாய் தந்தை சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்துக்களுக்கு நமக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி அவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கின்ற புண்ணியங்களுக்கு நமக்கு உரிமை உண்டு. அதுதான் இந்த இந்து லக்கண தசா. அம்மாவினுடைய பூர்வ புண்ணியம் என்பது உங்களுக்கு ஒரு தசாவில் மொத்தம் நமக்கு எத்தனை தசா நடக்கும், 9 கிரகங்கள் இருக்குது, 9 தசை நடக்கும். இந்த தசாவில் ஒரு தசா சக்கப்போடு போடும். அது தாயினுடைய பூர்வ புண்ணிய பலனானது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தசாவில் கிடைக்கும். அது சிலருக்கு வாரி வழங்கலாம், சிலருக்கு கொஞ்சமாவது அந்த தசாவில் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தரலாம். நம்மளுடைய அம்மா சேர்த்து வச்சிருக்க பூர்வ புண்ணியத்தினுடைய பலனே அந்த தசாவில் நமக்கு கிடைக்கும். அது ஏற்ற இறக்கங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் என்பது அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பொறுத்து தான் அமையும். அம்மா என்ன சேர்த்து வச்சுருக்காங்களோ அது நமக்கும் கிடைக்கணும் இல்லையா, அந்த புண்ணிய பலன்கள் கிடைக்கக்கூடிய தசா தான் இந்த இந்து லக்கண முறை. இந்து லக்கண முறையை எப்படி கணிக்கலாம்? தாய் அப்படின்னு சொன்னாலே சந்திரன் தான். இந்த சந்திரன் நிற்கக்கூடிய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம், அதற்கு எந்த எண்? அடுத்தபடியாக லக்கணத்திற்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம், அந்த இடத்திற்குரிய அதிபதி, அதனுடைய எண் என்ன? இந்த 2 எண்களையும் கூட்டி 12ஆல் வகுக்கணும். கிடைக்கக்கூடிய மீதியை ஜென்ம ராசியிலிருந்து எண்ணி பார்த்தால் வரக்கூடிய ராசி, அதற்குரிய அதிபதி யாரோ அந்த தசா அந்த ஜாதகருக்கு இந்து லக்கணமாக ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய தசாவாக இருக்கும். இதான் இந்து லக்கணம் கணிக்கின்ற முறை. இந்து லக்கணம் கணிக்கின்ற பொழுது கண்டிப்பாக மீதி வரணும். இதான் முதல் விதி. மீதியே இல்லாமல் 0 வருது அப்படிலாம் சொல்லக்கூடாது, கண்டிப்பாக மீதி வரும். அடுத்த விதி, வருகின்ற மீதியானது 1லேருந்து 12க்குள் வருகின்ற எண்ணிக்கையில் தான் வரும். இந்த 2 விதியும் இருந்தால் தான் இந்து லக்கணம் சரியாக கணிச்சிருக்கோன்னு அர்த்தம். அடுத்தபடியாக இந்த இந்து லக்கணம் கணிப்பதற்கு நம்ம என்ன விஷயத்த செய்யணும்? முதல்ல யாரும் வீட்டில் இருக்க கேல்குலேட்டர்லாம் பயன்படுத்தாதீங்க, எடுத்து தனியாக வச்சுருங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, இதுக்கு முன்னாடியே ஜோதிட வகுப்புன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி போட்டிருக்கேன் இந்த இந்து லக்கணத்தை. அதில் எல்லாருக்கும் பயங்கரமான குழப்பம். இது எப்படி வருது, ஏன்னா எனக்கு டெசிமல் பாயிண்டில் வருதுன்னு சொல்லி கேட்காதவங்களே இல்லை. நீங்கள் செய்கிற முதல் தப்பு கேல்குலேட்டர் பயன்படுத்தி நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான்.
இந்த இந்து லக்கணம் கணிப்பதற்கு ரொம்ப பெரிய கணக்காக இருக்கும், ரொம்ப கஷ்டமான கணக்கா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப எளிய கணக்கு தான். ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை கூட ஈஸியாக போட்டுடும். அந்தளவுக்கு எளிமையானது தான். அதனால் கேல்குலேட்டர் பயன்படுத்தாமல் நீங்கள் அப்படியே பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம வகுப்பில் பார்க்கலாம். இந்து லக்கணம் கணிப்பதற்கு இந்த கலா பரிமாணம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற எண்கள் தெரியணும். ஒரு கிரகத்திற்கு என்ன கதிர்வீச்சு இருக்குது, அதற்குரிய அளவு என்ன அப்படின்னு சொல்லி சில எண்கள் குறிச்சிருக்காங்க. அந்த எண்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 30, சந்திரனுக்கு 16ன்ற எண், புதனுக்கு 8, செவ்வாய்க்கு 6, குருக்கு 10, சனிக்கு 1 என்ற எண், சுக்கிரனுக்கு 12. இப்படி இந்த 7 கிரகங்களுக்கான எண்கள் தரப்பட்டிருக்கிறது. இது ஒரு கிரகத்தினுடைய கதிர்வீச்சு. ராகு கேதுக்கு தரல, ஏன்னா ராகு கேதுக்கு வீடே கிடையாது. சொந்த வீடு இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு மட்டும்தான் இந்த கலா பரிமாண எண்கள் தரப்பட்டிருக்கு. ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது, அதனால இல்லை. இந்த எண்களுடைய அடிப்படையை வச்சு தான் நம்ம இந்து லக்கணமே கணிக்க போகிறோம். அதனால இந்த 7 கிரகத்திற்குரிய எண்களை நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்து லக்கணம் கணிக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க இந்த ராசி கட்டத்தில் 2 விஷயங்களை மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஒன்று சந்திரன், மற்றொன்று லக்கணம். இந்த 2 விஷயத்தை மட்டும் எடுத்தால் போதும், உங்களுக்கு இந்த லக்கணம் எப்படி கணிக்கலான்றதை தெரிஞ்சிடும். சந்திரன் இருக்கக்கூடிய ராசிக்கு 9வது வீடு. இப்போ சந்திரன் இருக்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா கடக ராசி. இந்த ஜாதகர் கடகராசியில் பிறந்திருக்காரு. அப்போ 9ஆம் வீடு அப்படிங்கிறது மீன வீடு வரும். இப்படி எண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 9ஆம் இடமாக மீன ராசி வரும். அப்போது இந்த மீன ராசிக்குரிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குருவே அதிபதியாக இருப்பார். சரி, அதற்கு அடுத்தபடியாக லக்கணத்திற்கு 9ஆம் இடம். இப்போ லக்கணத்திலேருந்து நம்ம 9ஆம் இடத்தை எண்ணி பார்க்கின்ற பொழுது மேஷ ராசி வரும். மேஷ ராசிக்குரிய அதிபதி செவ்வாய். இந்த 2 கிரகங்களுக்கும் உள்ள இந்த கலா பரிமாண எண்ணை பார்க்கணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குருவுக்கு 10 வந்திருக்கு, செவ்வாய்க்கு 6 வந்திருக்கு. அப்போ குருக்கு 10, செவ்வாய்க்கு 6, மொத்தம் 16 அப்படின்ற எண்ணிக்கையில் வந்திருக்கு. இது நம்ம வகுத்து பார்க்கணும். இது எப்படி வகுப்போம்? 16 12ஆல் வகுக்கும்போது 1 வரும். அதுக்கு அடுத்தபடியாக 4 அப்படிங்கிற மீதி வரும். இந்த மீதியை வச்சு தான் நம்ம இந்து லக்கணத்தை நம்ம கணிக்கின்ற பொழுதும். அப்போ கணிக்கும் பொழுது சந்திரன் எங்கே இருக்காரு? இந்த ஜாதகரை பொறுத்த வரையில் கடக ராசியில் இருக்கார். அப்போ கடக ராசியிலேருந்து 4வது வீடு துலாம் ராசி வரும். அப்போ துலாம் ராசிக்குரிய அதிபதி யாரு? சுக்கிரன். அப்போ இந்த ஜாதகருக்கு சுக்கிர தசா தன யோகத்தை தரக்கூடிய இந்து லக்கணம். அப்போ சுக்கிர தசா இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். பெருங்கொண்ட ஒரு பணம் செல்வாக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சுக்கிர தசா இந்த ஜாதகருக்கு அமையும். இந்து லக்கணம் கணிப்பதற்கு நம்ம 2 விஷயங்களை மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஒன்று லக்கணம், இன்னொன்று சந்திரன். இந்த 2 ஸ்தானங்களுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அந்த இடம் என்ன, ராசி என்னன்றதை மட்டும்தான் பார்த்துருக்கோமே தவிர என்ன கிரகங்கள் இருக்குது, அந்த கிரகத்தினுடைய அதிபதி நீசமா இல்லை ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரா, இப்படி எந்த விஷயங்களுமே நம்ம பார்க்கல. இந்து லக்கணம் கணிப்பதற்கு 2 விஷயம்தான். ஒன்று சந்திரன் இருக்கக்கூடிய இடம், மற்றொன்று லக்கணம் இருக்கக்கூடிய இடம். இந்த 2 இடத்திற்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடம் என்ன, அந்த இடத்திற்குரிய அதிபதிக்கு என்ன எண் வருது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்துருக்கோம். என்ன கிரகங்கள் இருக்குன்னு பார்க்கல, அது அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம முதல்ல எப்படி கணக்கு செய்ய போகிறோன்றதை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ அடுத்த ஒரு ஜாதகத்தை எடுத்திருக்கேன். இதில் லக்கணம் துலாம் லக்கணம், ராசி விருச்சிக ராசி. இப்போ இது எப்படி நம்ம இந்து லக்கணம் கணிக்கலான்றத பார்க்கலாம். இப்போது சந்திரன் என்ற ராசிக்கு 9வது இடம், 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம். அதுபடி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் என்பது கடக ராசி வருது. கடக ராசி அப்படின்னு சொன்னாலே சந்திரன் தான். சந்திரனுக்கு எந்த கதிர்வீச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா 16. அதனால் சந்திரனுக்கு 16 அப்படிங்கிற எண் வரும்.
அடுத்தபடியாக லக்கணம். லக்கணத்திற்கு 9ஆம் இடம். அப்போ லக்கணத்துக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் மிதுன ராசி வரும். மிதுன ராசினா புதன். அப்போது புதனுக்குரிய எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனுக்கு எண் 8, சந்திரனுக்குரிய எண் 16, புதனுக்குரிய எண் 8. இந்த 2 எண்ணையும் கூட்டினா நமக்கு 24 அப்படிங்கிற எண்ணிக்கையில் வரும். இப்போது இந்த 24ங்கிற எண்ணிக்கையை நம்ம என்ன பண்ணணும், 12ஆல் வகுக்கணும். அப்படி 12ஆல் வகுத்தோம் அப்படின்னு சொன்னால் 24 அப்படி வந்துடும். அப்போது நமக்கு 0ன்னு வருது. நான் முதலே சொல்லிட்டேன், இந்து லக்கணத்தை பொறுத்த வரையில் மீதி என்பது வந்தே தீரணும். மீதி வந்தால் மட்டும்தான் நீங்கள் சரியாக இந்து லக்கணம் கணிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இது எப்படி கணிக்கிறது, 0 தானே வருது அப்படின்னு சொல்கிறீங்களா? இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ 24 அப்படிங்கிறது 12ஆல் வகுப்படக்கூடிய ஒரு எண் அப்படிங்கிறதுனால இந்த முதல் 12 நம்ம என்ன பண்ணிடணும், கழிச்சிடணும். கழிச்சா நமக்கு மீதி வந்து 12 அப்படின்ற எண்ணிக்கை வரும். அப்படின்னா மட்டும்தான் இந்த விதியை நம்ம பொருத்த முடியும். அப்போ இந்த லக்கணம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 12ஆவது இடம். அப்போது சந்திரன் நிற்கக்கூடிய ராசியிலிருந்து 12ஆம் இடம் என்பது இந்த துலாம் ராசி வரும். இந்த துலாம் ராசிக்குரிய அதிபதி சுக்கிரன் அப்படின்றதுனால இந்த ஜாதகரை பொறுத்தவரையில் சுக்கிர தசா ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை புரியலண்டாலும் திரும்ப சொல்லித்தரேன். நமக்கு மொத்தம் 24 அப்படின்ற எண்ணிக்கை வந்திருக்கு. இந்த 24 நம்ம வகுத்தா நமக்கு கண்டிப்பாக 12ஆல் வகுத்தா 0 தான் நமக்கு வரும். ஆனால் அந்த மாதிரி நம்ம எண்ணிக்கை வருகின்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏதாவது மீதி என்பது வரணும். 1லேருந்து 12க்குள் இருக்கக்கூடிய ஒரு எண் வந்து நமக்கு மீதியாக வரணும் அப்படின்னு சொன்னால் அப்போ 12ஆல் இதை நம்ம கழிக்கணும். அப்போ 24 12ஆல் கழிச்சோம் அப்படின்னு சொன்னால் மீதி 12 என்பது வரும். ஒன்று வகுத்து பாருங்க. வகுத்து பார்க்கும்போது உங்களுக்கு 0 அப்படிங்கிற எண்ணிக்கை வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் 12ஆல் கழிச்சிடுங்க. அப்படி கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எண் வந்து 1லிருந்து 12க்குள் இருக்கக்கூடிய மீதியாக இருக்கணும். இப்போ ஒருவேளை நீங்கள் கூட்டி பார்க்கும்போது 36 அப்படின்னு சொல்லி வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ 36 அப்படிங்கிற எண்ணிக்கைக்கு நம்ம 12ஆல் நம்ம கழிச்சோம் அப்படின்னு சொன்னால் மீதி 24 வரும். அப்போ இது 1லேருந்து 12 அப்படிங்கிற எண்ணிக்கையில் வரவே இல்லை. நமக்கு வர வேண்டிய எண் 1லேருந்து 12க்குள் இருக்கக்கூடிய ஒரு எண்ணாகத்தான் இருக்கணும். அப்போ நம்ம 12ஆல் இதை கழிச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மீதி 12 வந்திருக்கு. அப்போது சந்திரன் நிற்கக்கூடிய ராசி என்னவோ அந்த ராசிக்கு 12ஆவது இடம்தான் இந்து லக்கணம். அப்படின்னா இந்த ஜாதகருக்கு இந்து லக்கணமாக துலாம் ராசி வரும். துலாம் ராசியினுடைய அதிபதி யாரு, சுக்கிரன். அதனால இந்த ஜாதகருக்கு தன யோகத்தை தரக்கூடிய கிரகமாக சுக்கிரனே தசையை நடத்துவார். இப்போ 3வதாக இன்னொரு ஜாதகத்தை வச்சு பார்க்கலாம். அதே மாதிரி லக்கணத்தையும் சந்திரன் நிற்கக்கூடிய இடத்த மட்டும்தான் எழுதியிருக்கேன். இப்போ சந்திரன் நிற்கக்கூடிய ராசிக்கு 9ஆம் இடம் என்பது கும்ப ராசி வரும். அப்படின்னா வந்து சனியே இதற்கு அதிபதி அப்படிங்கிறதுனால சனியினுடைய எண்ணிக்கை 1. அதற்கு அடுத்தபடியாக லக்கணத்திற்கு 9ஆம் இடம். லக்கணத்துக்கு 9ஆம் இடம் என்பது தனுசாக இருக்கும். அப்போ தனுசு அப்படின்னு சொன்னாலே குரு தான். குருவினுடைய எண் 10. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம வந்து கூட்டணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு 11 அப்படின்ற எண் தான் வரும். இந்த எண் வந்து நம்ம 12ஆல் வகுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா வந்து நம்ம வகுக்கக்கூடிய எண்ணானது 12ஐ விட குறைவான எண்ணிக்கை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சில பேர் கேல்குலேட்டர் பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் உடனே உங்களுக்கு டெசிமல் பாயிண்ட் வந்துடும். 0 அப்படின்னு ஏதாவது ஒரு எண்ணிக்கையை சொல்லிடுவீங்க. இது தவறான ஒரு கணிப்பு முறை. நமக்கு தேவை மீதி தான். இப்போ மீதியே வராத ஒரு எண்ணாக இருக்கா அப்படின்னு சொன்னால், அதுவும் 12க்கு குறைவான ஒரு எண்ணிக்கையில் இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணை வகுக்காமல் அப்படியே எடுத்துக்கோங்க. அதுதான் இந்து லக்கணம். ஏன்னா நமக்கு இந்து லக்கணம் அப்படிங்கிறது மீதி வரணும். அந்த வரக்கூடிய எண்ணானது அந்த மீதி 1லிருந்து 12க்குள் இருக்கக்கூடிய எண்ணிக்கையாக இருக்கணும். இந்த கணிதத்தை பொறுத்த வரையில் இது 12க்கு குறைவான எண்ணாக இருக்கு. அப்போ வகுக்க முடியாது. அதனால 11 நம்ம அப்படிதான் எடுத்துக்க போறோம். இதை வகுக்கவோ கழிக்கவோ செய்ய போறதே இல்லை. அப்போ நமக்கு வரக்கூடிய எண் இந்து லக்கண எண் 11. அப்போ சந்திரன்லேருந்து எண்ணி பார்த்தா 11ஆம் இடமாக நமக்கு என்ன இடம் வரும்,
இந்த மேஷ ராசி வரும். அப்படின்னா லக்கணம் தான் நமக்கு இந்து லக்கணமாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த ஜாதகருக்கு இந்து லக்கணமாக மேஷ ராசி வந்திருக்கு. மேஷத்தினுடைய அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகருக்கு செவ்வாய் தசா ரொம்ப நல்லா இருக்கும். தன யோகத்தை தரக்கூடிய ஒரு ராஜயோக தசாவாக செவ்வாய் தசா செயல்படும். இப்படி தான் நீங்கள் இந்த 3 ராசி கட்டத்தையும் நான் பயன்படுத்தி எப்படி இந்து லக்கணம் கணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த விதிகளை நீங்கள் சரியாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்து லக்கணம் என்ன, எந்த தசா ரொம்ப அருமையான ஒரு ராஜயோக தசாவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப எளிமையாக கணிச்சிடலாம். இந்த ஜாதகத்திற்கு இந்து லக்கணமாக மேஷ ராசி வரும். இந்த ராசியில் என்ன கிரகங்கள் இருந்தால் இன்னும் ரொம்ப அதிகமான ஒரு நல்ல பலன்கள் தன யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்து லக்கணத்தில் சுப கிரகங்கள் இருப்பது ரொம்ப அருமையான ஒரு யோகம். சுப கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் முதன்மையானது குரு தான். அதற்கு அடுத்தபடியாக சுக்கிரன். ஒரு 75% அவர் ஜாதகருக்கு சுப பலனை தரக்கூடிய கிரகமாக செயல்படுவார். குருவை பொறுத்தவரையில் 100% முழுமையான நல்ல பலன்கள் தரக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். வளர்பிறை சந்திரனாக இருந்து இந்த இந்து லக்கணத்தில் அமர்ந்தால் சுபராக ஜாதகத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும். புதனை பொறுத்தவரையிலும் புதன் தனித்த புதனாக எந்த கிரகத்துடன் சேராமல் இந்து லக்கணத்தில் அமர்ந்தால் சுபராக சுபத்தன்மை கொண்டு வேலை செய்வார். இப்போ நான் சொன்ன இந்த 4 கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இந்து லக்கணத்தில் அமர்ந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு தன யோகம் என்பது அருமையானதாக அந்த தசா நடக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சுப கிரகங்கள் இல்லாமல் அசுப கிரகங்கள் அமர்ந்திருக்கு. மேஷ ராசியில் அசுப கிரகங்கள் அமர்ந்திருந்து அந்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் இல்லை மூல திரிகோண வீடாக இந்த மேஷ ராசியில் இருக்கா அப்படின்னு சொன்னாலும் அது இந்து லக்கணம் அப்படிங்கிறதுனால அந்த செவ்வாய் தசா அவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அசுப கிரகங்களுக்கு கண்டிப்பாக ஆட்சி உச்சம் என்ற நிலை இருக்கணும். அப்போ மேஷ ராசியை பொறுத்தவரையில் அசுப கிரகமான சூரியன் அமர்ந்திருக்காரு. அந்த சூரியன் உச்ச நிலையை அடையக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால இந்து லக்கணம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கணிச்சிடலாம். ஒருவேளை இந்த இந்து லக்கணத்தில் நீசம் பெற்ற கிரகம் இருக்கு அப்படின்னு சொன்னால் தன யோகம் என்பது அந்த ஜாதகருக்கு செவ்வாய் தசாவில் கொஞ்சம் குறைவான அளவு தான் இருக்குது. அம்மாவினுடைய பூர்வ புண்ணியம் என்பது கொஞ்சம் குறைவான எண்ணிக்கை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். வேறு என்ன செய்ய முடியும்? இந்து லக்கணம் அப்படின்னாலே எல்லாருக்குமே இருக்குது. இந்து லக்கணம் என்பது எல்லா ஜாதகருக்குமே கணிக்கக்கூடிய ஒரு முறை. அந்த முறையில் ஒரு ஜாதகருக்கு தன யோகம் என்பது கிடைக்கும் அப்படின்றத நம்ம உறுதியாக எடுத்துக்கலாம். ஆனால் அந்த யோகம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது அந்த தாயினுடைய பூர புண்ணியமே அது முடிவு செய்யும். இப்போது இந்த மேஷ ராசியில் சனி நீசம் பெற்ற நிலை. அப்போ அந்த இடத்துல சனி உக்காந்துட்டாரு, நீசம் பெற்று விட்டார் இந்து லக்கணத்தில் அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகருக்கு செவ்வாய் தசா நடக்கின்ற பொழுது கொஞ்சம் ஏதோ ஒரு நல்ல பலன்கள் அங்கே இங்கேன்னு ஒன்று நடக்குமே தவிர ரொம்ப நல்லா இருக்குது அந்த தசா ரொம்ப சூப்பராக இருக்குன்னா சொல்ல முடியாது. ஏதோ கொஞ்சம் நல்லது நடந்த மாதிரி இருக்குது, நடக்குமா நடக்காதான்னு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில் தான் அது இருக்கும். எதிர்பாராத ஒரு தனவரவு எப்பயாவது ஏற்படலாம். ஆனால் நீசம் பெற்ற கிரகம் இந்து லக்கணத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல பலன்களை அந்த இந்து தசாவில் எதிர்பார்க்க முடியாது. இந்து லக்கணத்தில் சுப கிரகங்கள் இருந்தால் அந்த தசா ரொம்ப அருமையான தசாவாக ராஜயோகத்தை தரக்கூடிய தசாவாக இருக்கும். அசுப கிரகங்கள் இருந்து வலிமை பெற்று இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலன்கள் அந்த தசாவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்து லக்கணத்தை வழிநடத்தக்கூடிய ஏதாவது ஒரு சுப கிரகங்கள் இல்லை பாவ கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் தான் அந்த இந்து தசாவானது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்து லக்கணத்தில் கிரகங்களே இல்லை அப்படின்னு சொன்னால் அது சுமாரான தசாவாகத்தான் அந்த ஜாதகருக்கு செயல்படும். இந்து லக்கணம் எல்லாருக்குமே இருக்குது, ஜாதகப்படி எல்லாருக்குமே இருக்குது. அப்படின்னா எல்லாருக்கும் அது தனயோகத்தை தரக்கூடிய தசாவான்னு கேட்டிங்கன்னா அந்த இந்து லக்கணத்தில் சுப கிரகங்கள் இருந்து வழி நடத்துகின்ற பொழுது தான் ராஜயோகமான தனயோகம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். கிரகங்கள் இல்லை,
பாவ கிரகங்கள் மட்டும்தான் இருக்குது, அது ஆட்சி உச்சம் பெறல அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை நீசம் பெற்ற கிரகங்கள் இந்து லக்கணத்தில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய தசாவாக அமைந்துவிடும். இன்னைக்கு வகுப்பில் ஒரு தாய் செய்த பூர்வ புண்ணியமானது ஒரு குழந்தையை எந்த அளவுக்கு காப்பாற்றும், தாயினுடைய அந்த புண்ணியம் என்பது ஜாதகருக்கு ஒரு மிகப்பெரிய உயர்ந்த தனலாபத்தை தருமா அப்படிங்கிறத எப்படி கணிக்கலாம் அப்படிங்கிற இந்த இந்து லக்கண முறையை இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்து லக்கண முறையில் எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் என்பது ஏற்படும் அப்படின்றதுக்காக நான் யோசித்து சில ஒரு 3 ஜாதகத்தை நம்ம எப்படிலாம் அதை பயன்படுத்தி கணிக்கணுன்ற விதியை தந்திருக்கேன். புரியலன்னா திரும்ப ஒரு வாட்டி கேளுங்க, போட்டு பாருங்கள், அப்போ புரியும். மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.